ஒரு பெண்ணை உள்ள வாழ வந்த பிள்ளையை வீட்டுல கண்ணீர் வடிக்க வைத்து விட்டு எனக்கு பிசினஸ் முக்கியம், எனக்கு வேலை முக்கியம், நீ எனக்கு இரண்டாவது என்று சொன்னால் வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். தேவன் அதை பார்த்து கொண்டு அமைதியா இருக்க முடியாது. உங்களை நம்பி தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுவிட்டு, தன் சொந்த உறவுகளை விட்டுவிட்டு, தன் குடும்பத்தின் வசதிகளை விட்டுவிட்டு உங்களை நம்பி வாழ வந்த ஒரு பெண்ணை வீட்டிலே வைத்து அவளை உள்ளம் காயப்படும்படி, வேதனைப்படும்படி, கண்ணீர் வடிக்கப்படும்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. புருஷர்களே, மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய மனைவியை சந்தோஷமாய் வைக்கும்படிக்கு தேவன் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். அவள் உங்களுக்கு அடிமையாக தேவன் கொடுக்கவில்லை, வாழ்க்கை துணையாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஏற்ற துணை, உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க, உங்களோடு கூட ஆலோசனை பண்ண, உங்களோடு கூட வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்க உங்களுக்கு ஏற்ற துணையாக தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தலையாக இருக்கிறபடினால் மனைவி அடிமை அல்ல, உங்களுக்கு ஏற்ற துணை என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் தான் எல்லாம். வேதத்திலே சொல்லப்படுகிறது 1 பேதுரு 3:7 மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் நீங்கள் விவேகத்தோடு அவளோடு வாழ வேண்டும் என்று புருஷர்களுக்கு ஆலோசனை.